இல்ல மெய்வேனர் போட்டியின் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளிலே கலந்து கொள்வதை எட்டு நான் மிக பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் திரு எஸ் ஜேசுநேசன் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் வவுனியா யூனியன் வங்கியினுடைய வவுனியா பிராந்திய முகாமையாளர் தம்பிராஜா சுவேந்திரன் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தினுடைய திட்டமிடல் மற்றும் உடற்கல்வி பிரதி பணிப்பாளர் கல்வி பணிப்பாளர் தர்ஷினி தமிழழகன் அவர்களே, வவுனியா மாவட்ட விளையாட்டு அதிகாரி தேவராசா அமலன் அவர்களே, இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, மாணவர்களே, அயல் பாடசாலை ஆசிரியர்களே, அதிபர்களே, கனகராயன் குளம் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நான் 2 பேர் குறிப்பிட்ட அந்த கோட்பாடுகள் அல்லது கிராமங்களை பற்றி சொன்ன விடயங்களை முன்வைத்து நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். ஒன்று, மகாத்மா காந்தி சொன்னது, கிராமங்களில் தான் ஒரு தேசத்தின் இதயம் வாழ்கிறது என்று அவர் சொன்னார். அந்த கிராமத்தில் வாழ்கின்ற அந்த இதயத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த கனகராயன் குளத்திலே காண்கின்றோம். அதே போல போராட்ட காலமாயினும் அதற்கு பிந்தைய காலமாயினும் இந்த தாயகத்தின் உயிர் சுவட்டை தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக வன்னி பெருநிலப்பரப்பு இருந்து வருவதாக பலரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் ஒருங்கு சேர நோக்கும் போதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியிலே மாணவர்கள் காட்டிய அசாத்திய திறமைகளையும் அவர்களுடைய ஆர்வத்தையும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இயற்கையை வென்றிருக்கிறீர்கள். இந்த காலகட்ட பகுதியிலே திடீரென மழை வரும். திடீரென மழை வந்தால் இப்படியான ஒரு இல்ல மெய்வல்லுநர் போட்டியை எப்படி நடாத்துவது என்ற கேள்விகள் பல எழுப்பப்பட்டிருக்க கொண்டிருக்கும் போது கனகராயன் குளம் மகா வித்தியாலயம் இந்த மலையை வென்று இயற்கையை வென்று எப்படி ஒரு இல்ல மெய்வல்லுநர் போட்டியை நடாத்தி முடிக்க முடியும் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறது. உண்மையிலே இங்கு அந்த ஒவ்வொரு போட்டியிலும் மாணவர்கள் காட்டிய அந்த ஆர்வமும் பங்கேற்பும் மிக முக்கியமானவை. எப்போதும் எங்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் கூறுவது வழக்கம், இந்த பார்ட்டிசிபேஷன் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் என்று சொல்வார். பங்கு பெற்றுதல் தான் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்வார். இன்றைக்கு நீங்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த பங்கு பெற்றுதல் என்பது உங்களுடைய மகிழ்ச்சியாக, அது எங்களுடைய மகிழ்ச்சியாக, இந்த ஊரவர்களின் மகிழ்ச்சியாக அது பறந்து விரிந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்றைக்கு இந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியிலே நான் கண்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 3 முக்கியமான பேராசிரியர்களின் பெயர்களை தாங்கிய இல்லங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூட நாங்கள் அவர்களின் பெயர்களை கட்டிடங்களுக்கும் கலையரங்குகளுக்கும் தான் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பிரதான கலையரங்கம் அதிபர் குறிப்பிட்டது போல கைலாசபதி கலையரங்கமாக அமைந்திருக்கிறது. நூலகம் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய பேரிலே வித்யானந்தன் நூலகமாக அமைந்திருக்கிறது. கலைப்பீடத்தின் பிரதான கட்டிடம் செல்வநாயகம் கட்டிடமாக பிளாக்காக அது அமைந்திருக்கிறது. அது எங்களுடைய நேரடியாக அவர்கள் பேராசிரியர்களாக இருந்து அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை வளர்த்தெடுப்பதற்கு பல்கலைக்கழகம் செய்திருக்கக்கூடிய நன்றி கடன். ஆனால் அங்கிருந்து மிக தொலைவிலே இங்கு கனகராயன் குளம் மகா வித்தியாலயத்திலே அந்த பேராசிரியர்களின் பெயர்களை நான் அவதானித்த போது எனக்குள்ளே நான் நெக்குருகி போனேன். எப்படி இந்த பாடசாலை இந்த வடபிராந்தியத்தின் உயிர் மையமாக விளங்குகின்ற பல்கலைக்கழகத்தின் 3 முக்கியமான பேராசிரியர்களை நினைவுகளை தாங்கி நிற்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வியப்பை தருகிறது. நான் நினைக்கவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட இப்படியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களை நினைவு கூர்ந்து எந்த பாடசாலையாவது தன்னுடைய இல்லங்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இந்த வன்னி பெருநிலப்பரப்பிலே இந்த கனகராயன் குளம் மகா வித்தியாலயம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையை தந்திருக்கிறது. இவ்வளவு தூரம் கடந்து வந்தும் இன்றைக்கும் அந்த பேராசிரியர் பெருந்தகைகளின் நினைவுகளை நீங்கள் நினைவு கூறு